பசங்களா வந்துட்டீங்களா? நான் சோகமாக இருக்க போய் உங்களெல்லாம் மறந்தே போயிட்டேன். ஏன் சோகமாக இருக்கேன்னு தெரியுமா? இன்னைக்கு என்ன டே? 6th டே, லாஸ்ட் டேனா என்ன? நம்ம இதுக்கு மேலே பார்க்கவே முடியாது. இதெல்லாம் இருக்கட்டும், என்னதான் இருந்தாலும் நமக்கு நிறைய ப்ரோக்ராம் இருக்குல்ல, அதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறமா ஃபீல் பண்ணலாம், ஓகேவா? இப்போ நம்ம டே 6க்கு வந்துட்டோம், ஃபைனல் டேக்கு வந்துட்டோம். இத்தனை நாள் நம்ம 5 டேஸ் பார்த்துருப்போம். இந்த 6th டேலையும் பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம்? கலர் கலராக ட்ரெஸ் பண்ணிட்டு, மேக்கப்பெல்லாம் போட்டுட்டு, வெல்கம் டான்ஸ் அப்படி இப்படின்னு எல்லாம் கற்றுக்கிட்ட எல்லா வீடியோஸ் பாட்டையும் போட்டு என்ன பண்ணுவோம்? டான்ஸ் ஆடி ஆக்ஷன் பண்ணுவோம் இல்லையா? அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் மெமரி வாஸ் சொல்வீங்க. கடைசியாக என்ன கொடுப்பாங்க? ப்ரைஸ் கொடுப்பாங்கல்ல. எங்களுக்கும் உங்களுக்கெல்லாம் ப்ரைஸ் கொடுக்கணுன்னு தான் ஆசை. நான் என்ன பண்ணுறது, லாக்டவுனாக போச்சு. ஆனால் ப்ரைஸ் எல்லாம் விடுங்க, உங்களுக்காக ஸ்பெஷலான ஒரு ப்ரோக்ராம் இப்போ காத்துக்கிட்டு இருக்குது குட்டீஸ். இப்போது 5 டேஸ் ப்ரோக்ராமை பார்த்துருப்பீங்க, 4 டேஸோட எபிசோட் பார்த்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் டே என்ன பார்த்தீங்க? நாவின் அதிகாரம். வாய்க்கு எப்பப்பெல்லாம் பூட்டு போடணுன்றதை நல்லா கற்றுக்கிட்டு இருப்பீங்க. உங்கள் வீட்டில் எப்போல்லாம் நீங்கள் வெளியே போகும்போது பூட்டெல்லாம் போடுவீங்கள்ல, அப்போ போடும் போது உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்? நாவுக்கு நம்ம எப்போல்லாம் பூட்டு போடணுன்றதை ஞாபகம் வரணும். நம்பர் 2 என்ன கற்றுக்கிட்டோம்? செகண்ட் டேயில் நம்மளுடைய பாவமாகிய வைரஸை எப்படி ஆண்டவருடைய ரத்தத்தினால கிளென்ஸ் பண்ணணும்னு கற்றுக்கிட்டீங்கல்ல. நம்ம சூப்பர் ஹீரோவாகிய ஜீசஸும் உங்கள் ஒவ்வொரு பாவங்களையும் மன்னிக்க வல்லவராக இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் தேர்ட் டே சின் டிஸ்டன்சிங் அப்படின்ற ஒரு டாப்பிக்கை நம்ம பார்த்தோம். சோஷியல் டிஸ்டன்சிங் மட்டும் இல்லாமல் சின் டிஸ்டன்சிங்லேயும் நம்ம கரெக்டாக இருந்தோம்னா பாவமாகிய வைரஸ் நம்மளை நெருங்காது. 4th டே என்ன கற்றுக்கிட்டோம்? மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு கற்றுக்கிட்டோம். நம்மளுடைய டாக்டர்ஸ் நமக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ சேவை செய்கிறாங்கன்றதை நம்ம கற்றுக்கிட்டோம் இல்லையா? அது மட்டும் இல்லாமல் கடைசியாக ஆண்டவரோட லியோ எப்படி கனெக்ட் ஆனாரோ அதே மாதிரி நம்மளும் எசப்பாவோட கனெக்ட் ஆகி ஆண்டவருடைய அன்பை நமக்குள்ளே கொண்டு வரது எப்படின்னு நம்ம பார்த்தோம். நீங்களும் ஆண்டவரோட கனெக்ட் ஆகி இப்போது டெய்லி ப்ரே பண்ணி பைபிள் வாசித்துட்டு இருப்பீங்கன்றதை நான் நம்புகிறேன். இப்போவும் குட்டீஸ் டே 6th டே ப்ரோக்ராமில் உங்களுக்கு நிறைய விஷயம் காத்துக்கிட்டு இருக்குது. இப்போவும் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த 5 டேஸ் நம்ம சூப்பராக கற்றுக்கிட்டோம் இல்லையா பாட்டு, அந்த பாட்டெல்லாம் மறுபடியும் நம்ம ஒருக்கா ரீகால் பண்ண போகிறோம். உங்களுக்குலாம் பாட்டுனா ரொம்ப பிடிக்கும் தானே? இப்போவும் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சாங் கற்றுக்கிட்டோம்? போடு வாய்க்கு பூட்டு அப்படிங்கிற சாங் கற்றுக்கிட்டோம்ல. நீங்களும் நிறைய விஷயத்தில் உங்கள் வாய்க்கு பூட்டு போட்டிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இப்போது டே 1 சாங் நம்ம பார்க்கலாமா? போடு வாய்க்கு பூட்டு ஆனா லேட்டா போட்டா வேஸ்ட். நாவு மேல கண்ணு அதை கேர்ஃபுல்லா ஓப்பன் பண்ணு. போடு வாய்க்கு பூட்டு ஆனா லேட்டா போட்டா வேஸ்ட். நாவு மேல கண்ணு அதை கேர்ஃபுல்லா ஓப்பன் பண்ணு. தப்பா பேசாத, பொய்யும் புரட்டும் பேசாத, தேவனை கோபப்படுத்தி செத்தானன்யா குடும்பமாய். தப்பா பேசாத, பொய்யும் புரட்டும் பேசாத, தேவனை கோபப்படுத்தி செத்தானன்யா குடும்பமாய். போடு வாய்க்கு பூட்டு நாவு மேல கண்ணு அத கேர்ஃபுல்லா ஓபன் பண்ணு. போடு வாய்க்கு பூட்டு லைட்டா போட்டா வேஸ்ட். நாவு மேல கண்ணு அத கேர்ஃபுல்லா ஓபன் பண்ணு. உண்மை நேர்மை பேசு, உள்ளம் தூய்மையாக்கு. தேவனை விசுவாசித்து ஜெபித்து ஜெயித்தார் அனனியா. உண்மை நேர்மை பேசு, உள்ளம் தூய்மை
வாக்கு தேவனை விசுவாசித்து ஜெபித்து ஜெயித்தார் அனனியா. போடு வாய்க்கு பூட்டு ஆனா லேட்டா போட்டா வேஸ்ட், நாவு மேல கண்ணு அத கேர்ஃபுல்லா ஓபன் பண்ணு. போடு வாய்க்கு பூட்டு லைட்டா போட்டா வேஸ்ட், நாவு மேல கண்ணு. அத கேர்ஃபுல்லா ஓபன் பண்ணு. என்ன குட்டீஸ், பாய்க்கெல்லாம் போட்டு போட்டாச்சா? மூட்டு பட்டில் கூட சேர்ந்து ஜாலியாக டான்ஸ் ஆடினீங்களா? இப்போ கூட செகண்ட் என்ன சாங் கற்றுக்கிட்டோம் நல்லா யோசித்து பாருங்க. வைரஸ்லேருந்து காக்க. எல்லாம் நம்ம சேர்ந்து அந்த பாட்டை பாடலாமா? வைரஸில் இருந்து காக்க சானிடைசர் தேவை, வீட்டை சுத்தம் பண்ண டெட்டால் ரொம்ப தேவை. சானிடைசர் போட்டால் பாவ கிருமி சாகுமா? டெட்டால் கூட போட்டா உள்ளம் சுத்தமாகுமா? சானிடைசர் போட்டால் பாவ கிருமி சாகுமா? டெட்டால் கூட போட்டா உள்ளம் சுத்தமாகுமா? பாதுகாக்க என்னத்தை செய்ய போற? பாவ கிருமி சாக என்ன யூஸ் பண்ண போற? பாவ கிருமி சாக இயேசு ரத்தம் தேவையே. உன் உள்ளம் பாதுகாக்க பைபிள் வசனம் போதுமே. பாவ கிருமி சாக இயேசு ரத்தம் தேவையே. உன் உள்ளம் பாதுகாக்க பைபிள் வசனம் போதுமே. சுத்தமே பரிசுத்தம் தேவையே. சுத்தமே பரிசுத்தம் தேவையே. வைரஸில் இருந்து காக்க சானிடைசர் தேவை, வீட்டை சுத்தம் பண்ண டெட்டால் ரொம்ப தேவை. சானிடைசர் போட்டால் பாவ கிருமி சாகுமா? டெட்டால் கூட போட்டா உள்ளம் சுத்தமாகுமா? சானிடைசர் போட்டால் பாவ கிருமி சாகுமா? டெட்டால் கூட போட்டா உள்ளம் சுத்தமாகுமா? பாதுகாக்க என்னத்தை செய்ய போற? பாவ கிருமி சாக என்ன யூஸ் பண்ண போற? பாவ கிருமி சாக இயேசு ரத்தம் தேவையே. உன் உள்ளம் பாதுகாக்க பைபிள் வசனம் போதுமே. பாவ கிருமி சாக இயேசு ரத்தம் தேவையே. உன் உள்ளம் பாதுகாக்க பைபிள் வசனம் போதுமே. சுத்தமே பரிசுத்தம் தேவையே. சுத்தமே பரிசுத்தம் தேவையே. என்ன குட்டீஸ், டேட்டோ சாங் பார்த்தீங்களா? உங்கள் உள்ளம் தூய்மையாக்க எது தேவை? பைபிள் வசனம் தேவை. எல்லாம் நல்லா கற்றுக்கிட்டுருப்பீங்க. உங்கள் வாழ்க்கையில் உள்ள பாவக்கிருமி சாக இயேசுவோடைய ரத்தம் தேவைன்றதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ டே 3 சாங் என்னது? போ போ போ. எதை விட்டு தூரம் போகணும்? பாவத்தை விட்டு தூரம் போகணும். எல்லாம் ஞாபகம் வச்சுருப்பீங்க. இப்போ நம்ம எல்லோரும் சேர்ந்து அந்த 3rd சாங் பாடலாமா? போ 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 தூர போ, பாவத்துக்கு நீயும் விலகி போ. வா 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 கிட்ட வா, ஏசப்பா குரல நீயும் கேட்க வா. போ 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 தூர போ, பாவத்துக்கு நீயும் விலகி போ. வா 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 கிட்ட வா, ஏசப்பா குரல நீயும் கேட்க வா.
ஹே நோவா தாத்தா காலத்தை போல பாவம் ரொம்ப நிறைஞ்சிடுச்சு. கீழ்ப்படிந்து குடும்பத்தோட காக்கப்பட்டாரு. பிள்ளையால பத்திரமா மீட்கப்பட்டாரு. பிள்ளையால பத்திரமா மீட்கப்பட்டாரு. போ 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 தூர போ, பாவத்துக்கு நீயும் விலகி போ. வா 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 கிட்ட வா, ஏசப்பா குரல நீயும் கேட்கவா. போ 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 தூர போ, பாவத்துக்கு நீயும் விலகி போ. வா 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 கிட்ட வா, ஏசப்பா குரல நீயும் கேட்கவா. சோதோம் கொமோரா நாட்களை போல பாவம் ரொம்ப பெருகிடுச்சு. லோத்து மனைவி பார்த்தது போல திரும்பி பார்த்து உப்பு தூணா மாறிடாதீங்க. திரும்பி பார்த்து உப்பு தூணா மாறிடாதீங்க. போ 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 தூர போ, பாவத்துக்கு நீயும் விலகி போ. வா 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 கிட்ட வா, ஏசப்பா குரல நீயும் கேட்கவா. போ 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 தூர போ, பாவத்துக்கு நீயும் விலகி போ. வா 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 கிட்ட வா, ஏசப்பா குரல நீயும் கேட்கவா. என்ன குட்டீஸ், சூப்பராக பாடினீங்க. எல்லாம் பாவத்தை விட்டு தூரம் போயிட்டீங்களா? பாவத்தை விட்டு தூரம் போகிறது மட்டும் முக்கியம் இல்லை, ஆண்டவரோட அவர் குரல் கேட்க நம்ம அவர்கிட்ட போகணும். இப்போவும் எல்லாம் சூப்பராக பாடிருப்பீங்க. நீங்களும் ஆண்டவரோட குரலை கேட்க அவர்கிட்ட போவீங்கன்னு நான் நம்புகிறேன். சரி குட்டீஸ், நேற்று ஒரு சாங் கற்றுக்கிட்டோம்ல, ஸ்கூபி அக்காங்க கூடலாம் ஆடினீங்கல்ல. அக்காங்கெல்லாம் அவங்க கூட திரும்ப ஆடணும்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க. இப்போது அவங்க கூட சேர்ந்து நம்ம திரும்ப டான்ஸ் ஆடலாமா? ஃபேஸுக்கு மாஸ்க்கு, ஹேண்ட்ஸுக்கு க்ளவுஸு, காலுக்கு சோப்பு. Got a heart and mind and soul. Through what மாஸ்க் போட்டாலும், க்ளவுஸ் போட்டாலும், சோப்பு போட்டாலும், got a heart and mind and soul. Through what வேதம் நீ வாசி, ஜெபத்தில் நீ பேசி, அவர் சத்தம் நீ கேட்டு. God your heart and mind and soul. Through God வழியும் ஒளியும் சத்தியமும் ஜீவனும் இயேசுவே. குட்டீஸ், நீங்கள் பண்ண ஆக்ஷனில் எனக்கே கால்வலி வந்துருச்சு. சூப்பராக பண்ணீங்க குட்டீஸ். ஓகே, இப்போது நம்ம 6th டேவோட மெயின் ப்ரோக்ராம்குள்ளே போக போகிறோம். மெயின் ப்ரோக்ராமுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் உங்கள்கிட்ட சொல்லணும். பின்னாடி ஒரே கலவரமாக இருக்குது. நான் தான் பெரியவன், இல்லை நீ தான் பெரியவன், இல்லை நான் தான்ப்பா பெரியவன் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. யாரு என்ன சண்டை போடுறா? நீங்களே போய் பாருங்களேன் குட்டீஸ். ஹாய் கண்ணுங்களா, காலையில கண் விழிச்சு பாதையெல்லாம் பார்த்து பார்த்து நடந்து வந்து உங்க கண்ணான என்ன பார்க்க வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இத நினைக்கும் போது என் கண்ணுல ஆனந்த கண்ணீரே வருது. காதுகளா, செல்ல காதுகளா, இதை கேட்க வந்த செல்ல காதுகளா, காதுல வாங்காத வேலை கவிழ்த்திட்ட கப்பல போல. கேட்க கேட்கதான் ஞானம் பிறக்கும், ஞானம் பிறந்தாதான் வாழ்க்கை சிறக்கும். வெடி, இடி, இசை, ஓசை, இது எல்லாத்துக்கும் நான் இருந்தாதான் மதிப்பு. இத சொன்னா இந்த ஊரு பொறுக்காது, இந்த உண்மைய உலகம் மறுக்காது. பாத்தீங்களா, எல்லாமே நான் தான். ஒரு கை தட்டினால் ஓசை வராது, இரு கைகளையும் சேர்த்து தட்டும் போதுதான் ஓசை வரும். என்னை காண வந்திருக்கும் என் அன்பு கைகளே, உங்களை காணும் பொழுது ஒரு நம்பிக்கை வருகின்றது, ஒரு புன்னகை வருகின்றது. உழைக்கும் கையான உங்களை என் இரு கைகள் தட்டி வரவேற்கிறேன்.
லெஃப்ட் ரைட். ஹலோ, லெஃப்ட் ரைட்னா உங்களுக்கெல்லாம் யார் ஞாபகத்துக்கு வரா? நான் தானே. இந்த சரீரம் என்னும் கட்டிடத்திற்கு நான் தான் அஸ்திபாரம். இந்த கால் தான். இந்த கால் மேட்டிலையும் ஏறும், தோல்விகளை மிதிச்சு வெற்றியை நோக்கி நடக்கும். அப்போ நான் தானே சூப்பர். வாயை பார்க்க வந்த வாய்களா, இந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்க. பேசி பேசி பெற்றுக்கொள்ளலாம், பாடி பாடி ரசிக்க வைக்கலாம், உண்டு உண்டு உடம்பை தேட்டலாம். இதெல்லாம் செய்யணும்னா வாய் தானே ரொம்ப முக்கியம். இந்த வாய் இல்லைனா அது எப்படி நான் என் வாயால சொல்லுவேன்? என்னை கேட்டா இந்த வாய் தான் ரொம்ப முக்கியம். இதயத்தை தேடி வந்த இதயங்களே, உங்கள் எல்லோருக்கும் என் இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். நம்ம நாடி துடிப்புல ஒரு தாளம் இருக்கு. அந்த தாளம் நின்று போனா வேற தாளம் இருக்கு. புரிஞ்சிருக்குமே? அதனால நாம தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை ஒத்துக்கலைன்னா அவங்க எல்லாம் பைத்தியம். சரிதானே? நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? பைபிளே என்னை பத்தி சொல்லியிருக்கு. கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. எப்படி? கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. அதனால நான் தான் எல்லாம் இந்த சரீரத்துக்கு. பைபிள் என்னை பத்தி பெருமையா சொல்லியிருக்கு. காதுள்ளவன் கேட்க கடவன். நான் இல்லாம உங்களால ஒண்ணுமே கேட்க முடியாது. அதனால நான் தானே பெரிய ஆளு. பைபிள் என்னை பத்தி பெருமையா சொல்லியிருக்கு. என்ன தெரியுமா? உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. இப்ப சொல்லுங்க, நான் தானே சூப்பர். நான் யார் தெரியுமா? என்ன பைபிள் என்ன சொல்லுதுன்னு தெரியுமா? என்ன நெருப்புன்னு சொல்லுது. அப்ப நான் எவ்வளோ பவர்ஃபுல்லு. நான் நினைச்சா ஒருத்தவங்க வாழ்க்கையே மாத்திட முடியும். இவங்க எல்லாரோட அப்ப நான் சூப்பர் தானே. நான் யார் தெரியுமா? இயேசு வாழ்ந்த காலத்தில் பிள்ளைகளை அணைக்கவும் ஆசீர்வதிக்கவும் என்னைதான் பயன்படுத்தினார். நான் தான் கை, நான் தான் எல்லாம். பைபிள் என்ன போட்டிருக்கு தெரியுமா? நான் சுத்தமாக இருந்தால் தான் அந்த ஏசப்பாவையே பார்க்க முடியுமா. அந்த வசனம் என்னன்னா, இதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இப்போ புரியுதா? நான் தான். இதோ இத பாருங்க, எப்படி இருக்கு? இதையும் பாருங்க, நல்லா இருக்கா? அழகா இருக்கா? நான் மட்டும் இல்லைனா எப்படி இதை பார்ப்பீங்க? எதை பார்க்கணும்னாலும் நான் தான் முக்கியம். நான் இல்லாம எதையும் உங்களால பார்க்க முடியாது. இப்ப புரியுதா நான் எவ்வளவு முக்கியம்னு? நான் தான் சூப்பர். நான் தான் எல்லாம். சாப்பிடுறதுல இருந்து எந்த வேலை செய்யணும்னாலும் நான் தானே முக்கியம். அப்ப நான் தானே சூப்பரு. என்ன கேட்டீங்களா? இப்போ இதையும் கேளுங்க. கேட்டீங்களா? இது எல்லாம் யாரால கேட்க முடிஞ்சது? என்னால. இப்ப சொல்லுங்க, யாரு சூப்பர்னு? இங்க தெரியுதே தாஜ்மஹால். இத கண்ணால தான் பார்க்க முடியும், ஒத்துக்கிறேன். இங்க எப்படி போக முடியும்? என்னால தானே, இந்த காலால தானே. இப்ப சொல்லுங்க, யார் சூப்பர்னு? நான் தானே. இது என்ன தெரியுமா? இதுதான் மாங்காய். இது என்ன டேஸ்டா இருக்கும் தெரியுமா? புளிப்பா இருக்கும். நான் இருந்தா தானே இதை டேஸ்ட் பண்ண முடியும். இது என்ன தெரியுமா? இது பாவக்காய். இது என்ன டேஸ்டா இருக்கும் தெரியுமா? ரொம்ப கசப்பா இருக்கும். நான் இருந்தா தானே இதை உங்களால டேஸ்ட் பண்ண முடியும். இது என்ன தெரியுதா? லட்டு. இனிப்பா இருக்கும். நான் இருந்தா தானே இந்த இனிப்பை டேஸ்ட் பண்ண முடியும். உங்க ரத்தத்தை எல்லாம் சுத்தம் பண்ணி உங்களை ஆரோக்கியமா வச்சு, ஏன் நீங்க உயிரோடவே இருக்கணும்னா நான் தான் ரொம்ப முக்கியம். என் துடிப்பு மட்டும் நின்று போனா
டாப்பு டாப்பு நான் ரொம்ப டாப்பு டூப்பு 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 மற்றதெல்லாம் டூப்பு டாப்பு 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 நான் ரொம்ப டாப்பு டூப்பு 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 மற்றதெல்லாம் டூப்பு உலகில் எத்தனை ஓசை இருக்கு ஓசை இருக்கு ஓசை கேட்ட நான் தான் அவசியம் உனக்கு அவசியம் உனக்கு அவசியம் உனக்கு உலகில் எத்தனை ஓசை இருக்கு கேட்ட நான் தான் அவசியம் உனக்கு மெய்ப்பணி சத்தம் கேட்கணும்னா நான் தான் ரொம்ப முக்கியம் மெய்ப்பணி சத்தம் கேட்கணும்னா நான் தான் ரொம்ப முக்கியம் டாப்பு 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 நான் ரொம்ப டாப்பு டூப்பு 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 மற்றதெல்லாம் டூப்பு நான் தான் லெக்கு நான் சமக்கெத்து நான் தான் லெக்கு நான் சமக்கெத்து என்ன பத்தி தேவன் என்ன சொன்னார் தெரியுமா என்ன பத்தி தேவன் என்ன சொன்னார் தெரியுமா ஒரு குதிரையின் பலத்தை விட வீரனின் கால்கள் அவருக்கு பிரியம் புரியுதா நான் தான் லெக்கு நான் சமக்கெத்து நான் தான் லெக்கு நான் சமக்கெத்து அடடே நல்ல கதாகுது என் கேரக்டரையே டிசைட் பண்றது நான் தான் நான் ஒழுங்கா இருந்தா சரீரம் பேர் எடுக்கும் கொஞ்சம் உதாரா இருந்தா என்னை பார்த்து ஊர் திரிக்கும் அதுக்காண்டிதான் நான் ரொம்ப முக்கியம் clap 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 தட்டு 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 கைய நீயும் தட்டு கைய பத்தி நீயும் சொல்லி சொல்லி தட்டு 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 கைய நீயும் தட்டு கைய பத்தி நீயும் சொல்லி சொல்லி தட்டு இருந்தா தான் எல்லா வேலை நடக்கும் எனக்கு காயமா நான் வேலை பெண்டி கிடக்கும் நான் இருந்தா தான் எல்லா வேலை நடக்கும் எனக்கு காயமா நான் வேலை பெண்டி கிடக்கும் உழைக்க முக்கியம் லப்பு டப்பு என் துடிப்பு நின்று போனா டெத்து டெத்து லப்பு டப்பு லப்பு டப்பு லப்பு டப்பு என் துடிப்பு நின்று போனா டெத்து டெத்து ஹை ஹை இந்த 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 எல்லாத்துக்குமே சொச்சு நான் தான் இதை புரிஞ்சுக்காம வீண் பேச்சு வேண்டாம் எல்லாத்துக்குமே சொச்சு நான் தான் இதை புரிஞ்சுக்காம வீண் பேச்சு வேண்டாம் 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 அப்போ நான் முக்கியம் இல்லையா? நான் எதையும் செய்ய மாட்டேன், எதையும் பார்க்க மாட்டேன். இனிமே நான் ஸ்ட்ரைக் பண்ண போறேன். ஸ்ட்ரைக் 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 நான் முக்கியம் இல்லையா? என்னால நீங்க எல்லாமே கேக்குறீங்க. நீங்க எதையுமே கேட்க மாட்டீங்க. ஸ்ட்ரைக் பண்ண போறேன். ஸ்ட்ரைக் 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 அப்ப நான் முக்கியம் இல்லையா? இனிமேல் நான் நடக்கவே மாட்டேன், எந்த வேலையும் செய்ய மாட்டேன். ஸ்ட்ரைக் 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 ஸ்ட்ரைக்
பண்ண மாட்டேன். ஸ்ட்ரைக் பண்றேன். ஸ்ட்ரைக் 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 நான் முக்கியம் இல்லையா? ஸ்ட்ரைக் சாப்பிடுறது எல்லாத்தையும் என்ன யூஸ் பண்ணீங்க? ஓ, நான் முக்கியம் இல்லையா? ஸ்ட்ரைக் நான் இனிமே ஸ்ட்ரைக் ஸ்ட்ரைக் பண்றேன். ஸ்ட்ரைக் 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 இவ்வளவு சொல்லி உங்களுக்கு புரியலையா? ஸ்ட்ரைக் உங்க எல்லாரும் ஏற்கிறது நான் தாங்கிறது உங்களுக்கு புரியல. அப்ப நான் இனிமே ஏங்க மாட்டேன். நான் ஸ்ட்ரைக் பண்ண போறேன். ஸ்ட்ரைக் 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 strike, 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 அடடடட, பயங்கரமான ஸ்ட்ரைக்கு. யோசிச்சு பாருங்க, கண்ணு ஸ்ட்ரைக் பண்ணது நியாயமா? கை ஸ்ட்ரைக் பண்ணது நியாயமா? இன்னைக்கு நான் இதோ இங்க ஒரு சின்ன கேம் நடத்த போறோம். பசில் கேம். இவங்க 4 பேருக்கும் நாம பீசஸ் ஆஃப் பசில் கொடுத்துருக்குறோம். அவங்க என்ன செய்ய போறாங்கன்னா, பசில் எல்லாத்தையும் ஒன்னா சேர்க்க போறாங்க. அவங்க பசில் எல்லாம் ஒன்னா சேர்த்து முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க எதிர்பார்க்குற பசில் கேம் ஃபினிஷ் ஆகுதான்னு நீங்க பார்க்கணும். சரியா? நாம் அந்த பசில் கேமை பார்த்துட்டு வந்துடலாமா? ஓகே. நீங்க 4 பேரும் உங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட பீசஸை ஒன்னா சேர்த்தி அது எவ்வளோ அழகான பிக்சர் வருதுன்னு பார்க்க போறீங்க. சரியா? அந்த பசில் கேமை யாரு சீக்கிரமா கம்ப்ளீட் பண்ண போறான்னு பார்க்க போறேன். ஓகே, ரைட். Puzzle game starts now. Go! இப்போ நீங்க 4 பேரும் ஒன்னா அசெம்பிள் பண்ணிட்டீங்க இல்ல? இப்போ என்ன பண்ண போறீங்க தெரியுமா? ஏதாவது அர்த்தம் வருதான்னு பாருங்க. நீ வந்து பாரு, ஏதாவது அர்த்தம் வருதா? பாதி தான் தெரியுதுல்ல, ஃபுல் பிக்சர் உனக்கு தெரியல தானே? ஆமா, ஒன்ற பாரு, ஃபுல் பிக்சர் தெரியுதா? என்னமோ குறைவா இருக்கிற மாதிரி தெரியுதுல்ல? டோரா காலு ஏதோ தெரியுது, ஆனா ஃபுல் பிக்சர் தெரியல இல்லையா? இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க தெரியுமா? நீ எந்திரிச்சு மற்ற 3ஐயும் பார்க்க போற. ஒவ்வொருத்தரும் எந்திரிச்சு மற்ற 3ஐயும் பார்க்க போறீங்க. பார்த்தா ஏதாவது தோணுதான்னு பாருங்க.
இப்போ நீங்கள் எல்லாரும் பார்த்தீங்கள, பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஒரு விஷயம் தோணியிருக்கும் இல்லை? எல்லாம் ஒன்றா சேர்ந்தாதான் ஏதோ ஒரு பிக் பிக்சர் நமக்கு தெரியும் இல்லை? சரியா? அதனால நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க தெரியுமா? நீங்கள் எல்லாம் கொண்டு வந்து ஒரே பிக்சராக நம்ம சேர்க்க போகிறோம். ஓகே, சேர்த்தலாமா? சேர்த்தி பார்க்கலாமா என்ன மாதிரி வருதுன்னு? ஓகே, ரெடி, லெட்ஸ் கோ. பார்த்தீங்களா? தனித்தனியான பீசஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த இடத்துல பிக் பிக்சர் தெரியுது. என்ன தெரியுது? டோரா பிக்சர். அதுக்குள்ளார ஒரு வசனம் தெரியுது. என்ன வசனம்? நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். சரீரம் ஒன்று, அதற்கு அவயங்கள் அநேகம். நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயங்களுமாயிருக்கிறீர்கள். இப்போ நான் இந்த ஒரு பீஸை எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. இந்த ஒரு பீஸை நாம் எடுத்துக்கிட்டோம்னா இத்தனை பசில் பீசஸ்க்கும் எவ்வளவு முக்கியம் இருக்குதோ அதே இம்பார்ட்டன்ஸ் இந்த ஒரு பீஸுக்கும் இருக்குது இல்லையா? அதனால இதுல எந்த பீஸ் முக்கியம், எது முக்கியம்? மேபி ஒருத்தர் வெள்ளையா இருக்கிறோம், ஒருத்தர் கருப்பா இருக்கிறோம், ஒரு சிலர் குண்டா இருக்கிறோம், ஒரு சிலர் ஒல்லியா இருக்கிறோம் இல்லையா? ஒரு சிலர் ஹைட்டா இருக்கிறோம், ஒரு சிலர் குள்ளபாண்டி போல இருக்கிறோம் இல்லையா? வெவ்வேறு மாதிரி இருக்கிறோம். சரியா? அந்த அவயங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஒன்னா வரும் பொழுது ஆண்டவர் நம்ம மேல வச்சிருக்கிற பிக் பிக்சர் என்ன அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா? பாருங்க, நம்ம கண்ணு இருக்குதுல்ல, நம்ம கண்ணு, நான் இனிமேல் வேலை செய்ய மாட்டேன் அப்படின்னு சுயநலமா அது ஸ்ட்ரைக் பண்ணிச்சுன்னா கண்ணுக்கு மட்டுமா பாதிப்பு? மற்ற உறுப்புகளுக்கும் பாதிப்பு. காலு ஸ்ட்ரைக் பண்ணிச்சுன்னா அது என்ன பண்ண முடியும்? நான் வேலை செய்ய மாட்டேன்னு ஸ்ட்ரைக் பண்ணா அது என்ன செய்யும்? மற்ற உறுப்புகளுக்கும் பாதிக்கும். கை, நான் இனிமேல் வேலை செய்ய மாட்டேன்னு சண்டை போட்டுட்டு ஸ்ட்ரைக் பண்ணிச்சுன்னா கைக்கு மட்டுமா பாதிப்பு? மொத்த சரீரத்திற்கும் பாதிப்பு. ஒரு உறுப்பு இன்னொரு உறுப்புக்காகவே படைக்கப்பட்டது. செல்ஃபிஷா ஆயிட்டோம்னா அவ்வளவுதான், எல்லாமே டேமேஜ் ஆயிடும். நாம எல்லோருமே வெவ்வேறு மாதிரி திங்கிங் உள்ளவங்க, செயல்பாடு உள்ளவங்க எல்லோரும். இன்னையிலிருந்து நாம சொல்லணும், ஆண்டவர் நம்மளை எப்படி உருவாக்கி இருந்தாலும் நம்மளோட பர்பஸ் என்னன்னா நாம மற்றவர்களோடு சேர்ந்து வாழ்வதுதான் மெயின் பர்பஸே. அப்பதான் ஆண்டவரோட பிக் பிக்சர்ல நாம இருப்போம். நம்மள ஆண்டவர் தனித்தனியா படைச்சிருக்காரு. அனுஷ்கா, சித்ரா, ஜேசன், ஹேனா அப்படிங்கிற தனித்தனி பீசஸா ஆண்டவர் நம்மளை உருவாக்கி இருக்காரு. எல்லாரும் சேர்ந்து என்ன நம்மளுடைய யுனிக்னஸோட எல்லாரும் சேர்ந்து வரும் பொழுது ஆண்டவருடைய பிக் பிக்சர் கம்ப்ளீட் ஆகும். தேவனுடைய நாமம் மகிமைப்படும். என்னதான் நான் கண்ணா இருந்தாலும் எனக்கு கண்ணீர் வந்துச்சுன்னா நீ தானே தொடச்சு விடுற. அப்ப நீ தானே முக்கியம். எங்களை மாதிரி நீங்க சண்டை போடாதீங்க, ஒற்றுமையா இருங்க. நான் எவ்வளவுதான் பேசினாலும் வழியா தானே எல்லாம் கேக்குறாங்க. இந்த வாயால நான் எவ்வளவு பேசினாலும் எவ்வளவு டேஸ்ட் பண்ணாலும் இவங்கெல்லாம் இல்லாம நான் இல்லை. நான் என்னதான் செஞ்சாலும் இவங்க இல்லாம நான் இல்லை. இவங்க எல்லாம் சேர்ந்ததுதான் நான். என்னதான் நான் கேட்டாலும் மனசுல பதிய வைக்கிறது நீதான். இவங்க இல்லாம நான் இல்லை, எல்லாருமே ஒண்ணுதான். நீங்க இல்லாம நான் ஒண்ணுமே இல்ல. என்னால எங்கேயும் போக முடியாதுல்ல. இந்த காலை வச்சு நான் ரொம்ப ஆடிட்டேன்ல. இவங்கெல்லாம் இல்லாம நான் ஒண்ணுமே இல்லை. இவங்க எல்லாம் சேர்ந்ததா நான்.
நான் தான் எல்லாருக்குமே ரொம்ப முக்கியன்ற பெருமிதத்தில் இருந்தேன். ஆனால் எனக்கு இப்போதான் புரியுது. எனக்கு ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன், அதை இந்த வாயால் தானே சொல்ல முடியும். அதுக்கு உதவி செய்கிறவங்க இந்த காதால் தானே கேட்க முடியும். என்னை காப்பாற்றுறதுக்கு இந்த கால்களால் தானே ஓட முடியும். அங்கே எனக்கு உதவி செய்யறதுக்கு இந்த கைகள் தானே பயன்படும். இப்படி நான் சொல்லிக்கிட்டே போகலாம். நான் முக்கியமான ஒரு உறுப்பாக இருந்தாலும் நீங்கள்லாம் இல்லைன்னா என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஓ, இதுதான் விஷயமா? இது தெரியாம போச்சு. லியோ, ஐயோ அம்மா அப்பா அப்பா அம்மா அம்மா அப்பா ஐயோ. சரி, இன்னைக்குரியதை வாங்கியாச்சு, கண்டினியூ பண்ணுவோம். மம்மி, நீங்கள் மிச்சர் சாப்பிட்டு இருந்தப்போ நான் ஒரு ப்ரோக்ராம் ஒன்று பார்த்தேன். இரு, நானும் அந்த ப்ரோக்ராமை பார்த்தேன். சரி, நீ என்ன பார்த்த? மம்மி, அந்த ப்ரோக்ராமில் நிறைய ஆர்கன்ஸ் வந்து மாற்றி மாற்றி சண்டை போட்டுருச்சு மம்மி. இந்த கண் என்னடானா நான் தான் பெருசுன்னுது, இந்த காது என்னடானா நான் தான் பெருசுன்னுது, இந்த கை என்னடானா நான் தான். இதுக்கு தான் ஓவர் ஆக்டிங்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றது. இந்த கை என்னடானா நான் தான் பெருசுன்னுது, இந்த காடு என்னடானா நான் தான் பெருசு அப்படின்னு சொல்லிச்சு. இது எல்லாத்துக்கும் ஈக்குவல் பண்ணுற மாதிரி இந்த ஹார்ட்டு வந்தாரு. நீங்கள் எல்லாரும் வேஸ்ட்டு, நான் இல்லைன்னா நீங்கள் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிடுச்சு. இதுக்கப்புறம் தான் இவங்க எல்லாருக்குமே ஒன்று புரிஞ்சுது, எனக்கும் ஒன்று புரிஞ்சுது. இவங்க தனித்தனியாக பார்க்கும்போது இவங்க எல்லாம் பெரிய பெரிய ஆர்கன்ஸ். இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்தாதான் ஒரு ஃபுல் பாடியாக யூஸ்ஃபுல்லாகவே இருக்க முடியும். சூப்பர் லியோ, நீ இப்போ சொன்னது ஒரு விஷயம். இப்போ நீ என்ன சொன்ன, எல்லா ஆர்கன்ஸும் சேர்ந்தாதான் அதுக்கு வேல்யூ சொன்ன இல்லையா? இப்போ நீ கடந்த 5 நாளும் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். இப்போ நீ அதில் ஏதாவது இது ஒன்று போதும், இந்த நாளுக்கு கற்றுக்கிட்டா போதும் அப்படின்னு நீ நினச்சா அது உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா? இருக்காது. அதனால நீ 5 நாள் கற்றுக்கிட்ட தெரியுமா? அதை எல்லாத்தையும் நீ ஒழுங்காக ஃபாலோ பண்ணும்போது தான் அது உனக்கு என்ன இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? கரெக்ட் மம்மி. இத்தனை நாள் நானும் சண்டே கிளாஸ்லாம் போயிருக்கேன், எத்தனையோ நிறைய கற்றுக்குறேன். ஆனால் அதை ஃபாலோ பண்ணுறது தான் இல்லை. இனிமேட்டு இந்த லியோ எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுறான். இந்த லாக்டவுனை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணுறான். சூப்பர் லியோ. சோஷியல் டிஸ்டன்சிங். என்ன குட்டீஸ், ஃபைனல் டே ப்ரோக்ராம்லாம் பார்த்தீங்களா? இப்போது 5 டேஸ்லேயும் நிறைய ப்ரோக்ராமை நீங்கள் பார்த்துருப்பீங்க. 5th டேலையும் ஸ்பெஷல் ப்ரோக்ராமை பார்த்துருப்பீங்க. எல்லா விஷயத்தையும் கற்றுக்கிறது மட்டும் முக்கியம் இல்லை, அது எல்லாத்தையும் சேர்த்து அதை ஃபாலோ பண்ணும் போது தான் அது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது நம்ம டே எண்டில் வந்துட்டோம். இப்போ கூட எப்போது நம்ம எப்படி முடிப்போம், ப்ரேயரோட தானே முடிப்போம். இப்போது நம்ம சர்ச் பாஸ்டரை கூப்பிட்டு நம்ம எல்லாம் ப்ரே பண்ணலாமா? பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு எங்களுடைய அன்பின் வாழ்த்துதல்கள். சென்னை திருவொற்றியூரில் இருக்கிற டுனாமிஸ் அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபையின் மூலமாக கடந்த 6 நாட்களும் இன்றோடு சேர்த்து நடைபெற்ற த லியோஸ் லாக்டவுன் என்ற டெலிவிபிஎஸ் நிகழ்ச்சியை பார்த்து நீங்கள் சந்தோஷப்பட்டிருப்பீர்கள். நீங்கள் இதில் இணைந்து களிகூர்ந்திருப்பீர்கள். பிள்ளைகள் அந்த லியோவை போல தங்களை தேவனோடு இணைத்திருப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். இந்த நிகழ்ச்சி இவ்வளவு நேர்த்தியாக வருவதற்கு ஆண்டவர் கிருபை செய்தார். எனக்கு அன்பானவர்களே, ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். பிரசங்கின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோடு செய். இந்த லாக்டவுன் நாட்களில் ஆரம்ப நாளிலே நான் சொன்னேன் இது எப்படி உருவாக்கப்பட்டது என்று சொல்லி. இதில் யார் யார் என்னென்ன செய்தார்கள் என்பதை இது முடிந்த பின்பு கிரெடிட்ஸில் நீங்கள் பின்பாக பார்க்க போகிறீர்கள். இந்த டெலிவிபிஎஸ் நேர்த்தியாய் வருவதற்கு ஒத்துழைத்த ஒவ்வொருவருக்காக நான் நன்றி செலுத்திக் கொள்கிறேன். உங்களுடைய பிள்ளைகள் இதை பார்த்து தங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு அர்ப்பணித்திருப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். எனக்கு அன்பானவர்களே, எங்களுடைய சபையின் மூலம் நடக்கிற இந்த சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரிக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்கள். இது போன்ற அநேக நிகழ்ச்சிகளை எல்லாருக்கும் கொடுக்க நாங்கள் ஆசைப்படுகிறோம். நாங்கள் ஒரு வீட்டுக்கு மட்டும் ஆசாரியர்களாக இருப்பதை விட ஒரு கோத்திரத்துக்கு ஆசாரியர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் விரும்புகிறோம். ஆம், கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிற பலனை எல்லாரும், தமிழ் பேசுகிற ஜனம் எங்கெல்லாம் இருக்கிறதோ அவர்களெல்லாம் பிரயோஜனப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இதை நாங்கள் யூடியூப் வாயிலாக இதை நாங்கள் வெளியிட்டு கொண்டிருக்கிறோம். வார வாரம் இதை விட இன்னும் நேர்த்தியாக சிறு பிள்ளைகளுக்காக, டீனேஜ் பிள்ளைகளுக்காக சில நிகழ்ச்சிகளை நாங்கள் தயாரித்து கொண்டே இருக்கிறோம். நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீர்களானால் தொடர்ந்து நாங்கள் வெளியிடுகிறதை நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும்.
பெரியவர்களுக்காக நான் சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் வேறு சபைக்கு போகிறவர்களாக இருந்தால் உங்கள் சபையில் நீங்கள் உண்மையாயிருங்கள். கர்த்தருடைய வசனத்தை கேட்க வேண்டும் என்கிற எண்ணம் வருமானால் நீங்கள் வளர்வதற்குரிய செய்திகளை எங்களுடைய யூடியூப் சேனலில் வார வாரம் நாங்கள் இதை பதிவிட்டு கொண்டிருக்கிறோம். நீங்களும் பாருங்கள். மொத்தத்தில் எங்களுக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள், நாங்களும் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். நாம் இணைந்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவோமாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆமேன். ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோமா? நல்ல பிதாவே, இந்த 6 நாட்களும் இந்த நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பும்படியாய் கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். விசேஷமாய் இந்த கடைசி 2 நாள் ஸ்பெஷல் ப்ரோக்ராமை கொடுத்த சகோதரர் ரமேஷ் அவருடைய டீமுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொரு நாளும் இதில் தோன்றிய, பாடிய, கதை சொன்ன, ஜெபித்த, ஆண்டவரை வசனம் சொல்லிக் கொடுத்த ஒவ்வொருவருக்காக நான் நன்றி செலுத்துகிறேனப்பா. இதன் மூலம் அநேக மக்கள் பிரயோஜனம் அடைய முடியாது, பெரியவர்கள் கூட இதை பார்த்து என்ஜாய் பண்ணும்படி கர்த்தர் கிருபை தந்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம். இதன் மூலம் வந்த எல்லா மகிமையும் கனத்தையும் உம்முடைய பாதத்திலே நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி இன்னும் அநேக காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையில் நீர் வெளிப்படுத்தி எங்களை கொண்டு செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு விஷயம் கூட இதில் செயல்பட்ட ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஓகே குட்டீஸ், இப்போது இந்த டெலிவி பேஸ் 2020யோட லாஸ்ட் மொமெண்ட்டுக்கு வந்துட்டோம். இந்த டெலிவி பேஸில் நிறைய விஷயத்த நீங்கள் கற்றுட்ருப்பீங்க. நம்ம நிறைய விஷயம் இந்த டெலிவி பேஸில் பண்ணியிருக்கிறோம். நம்ம நேஷனுக்காக எதுக்காக ப்ரே பண்ணணும், எப்படி ப்ரே பண்ணணுன்றதையும் கற்றுக்கிட்டோம். அது மட்டும் இல்லை, லியோவோட வாழ்க்கையிலேருந்து நிறைய விஷயங்களை பர்சனலாக நீங்கள் கற்றுட்ருப்பீங்க. இந்த லாக்டவுனை உங்களாலையும் யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திக்க முடியும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். ஓகே குட்டீஸ், அடுத்த வருஷம் நிறைய ப்ரோக்ராமோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே கனெக்டட் வித் காட். பாய். It's Leo's Lockdown. Lockdown.